சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல். மதிப்புமிகு மகளிர் திட்டம் ரூபாய் 2500 எப்போது உங்களுக்கு கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? அது எப்போது, இந்த திட்டமானது யாராருக்கு பொருந்தும் என்று இங்கே முழுமையாக பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. தமிழக பெண்களின் வங்கி கணக்கில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வந்து சேர்ந்துள்ளது. புதிய அரசு பதவியேற்றத்தில் இருந்தே இத்திட்டங்களின் எதிர்காலம் என்னவாகுமோ என்ற கவலையில் இருந்த குடும்ப தலைவிகள் தற்போது நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளன. ஆனாலும் தேர்தல் களத்தில் தாவேகா கொடுத்த மெகா வாக்குறுதியான அந்த ரூபாய் 2500 எப்போது கைகளில் கிடைக்கும் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த பெண்களையும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான பெண்களின் வங்கி கணக்குகளில் திடீரென ஒரு முக்கிய தொகை வரவு வைக்கப்பட்டது. அதாவது தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டு புதிய அரசு அமைந்துள்ள சூழலில் கடந்த சில நாட்களாகவே பெண்கள் மத்தியில் ஒருவித பதற்றமும் குழப்பமும் நீடித்து வந்தது. ஆனால் முந்தைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மாதாந்திர நிதி உதவி திட்டமானது தொடருமா அல்லது தற்காலிகமாக நிறுத்தப்படுமா என்ற சந்தேகம் அதிகரித்தபடியே வந்தது. ஆனால் தமிழகத்தில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி அன்று பயனாளிகளின் வங்கி கணக்கில் பணம் நேரடியாகவே செலுத்தப்படுவது வழக்கம்தான். அந்த வகையில் இந்த திட்டத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் சுமார் 1.31 கோடி பெண்கள் அனைவரும் தொடர்ச்சியாக பயனடைந்து வருகிறார்கள். இதனால் மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். முன்னதாக திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்று முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அரசியல் களம் மாறியதை தொடர்ந்து இத்திட்டத்தின் எதிர்காலம் குறித்த கேள்விகள் எழுந்தது. சரி, 2500 பெண்களுக்கு உரிமை தொகை பொறுத்தவரை நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அதிரடி வாக்குறுதியை அளித்தார். இந்த தேர்தலில் தாவேகா மிகப்பெரிய வெற்றி பெற்று கடந்த மே 10ஆம் தேதி அன்று தமிழக முதல்வராக ஜோசப் விஜய் பதவியேற்று புதிய ஆட்சியை அமைத்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் விவாதத்தில் திமுக அரசின் இந்த திட்டங்கள் தொடருமா என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசியிருந்த முதல்வர் விஜய் முந்தைய திமுக அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் தொடர்ச்சியாக தொடரும் என்று மிக தெளிவாக அறிவித்தார். திமுக அரசு கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மட்டுமின்றி கல்லூரி மாணவர்களுக்கான புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் ஆகிய இதர திட்டங்களும் தாவேகா ஆட்சியில் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு அவற்றில் பயனாளிகளுக்கு தலா 1000 ரூபாயானது வங்கி கணக்கில் சராசரியாக வரவு வைக்கப்பட்டது. அதனால் முதலமைச்சரின் இந்த அறிவிப்பானது ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த 1000 ரூபாய் உரிமை தொகை முழுமையாகவே நிறுத்தப்படுமோ என்ற அச்சத்தை ஒரு புறம் பெண்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருந்தது. இதனால் அந்த அதிர்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கடந்த மாதத்தை போலவே இந்த ஜூன் மாதத்துக்கான உரிமை தொகையான 1000 ரூபாயும் பெண்களின் வங்கி கணக்கில் சரியாக வரவு வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த தொகை வரவு வைக்கப்பட்டதை தொடர்ந்து 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டுள்ள 2500 ரூபாயானது எப்போது நிறைவேற்றப்படும் என்ற பலத்த எதிர்பார்ப்பு நிலவுகிறது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வரும் ஜூன் 22ஆம் தேதி
தொடங்க உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இதற்கான முக்கிய அறிவிப்பு வெளியாகி அடுத்த மாதம் அதாவது ஜூலை முதல் ரூபாய் 2500 கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதே சமயம் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனடைந்து வரும் 1.31 கோடி பெண்களுக்கு இந்த 1000 ரூபாயானது நேரடியாகவே 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுமா அல்லது தாவேக அரசின் புதிய விதிமுறைகளின்படி புதிதாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதன் மூலமாக புதிய பயனாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்களா என்ற விவாதமும் குழப்பமும் தற்போதைய சூழலில் பெண்கள் மத்தியில் தீவிரமாக நிலவி வருகிறது. இதனால்தான் புதிய அரசின் ஜூன் 22 அறிவிப்புக்காக ஒட்டுமொத்த தமிழக பெண்களும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் உங்களுக்கு ரூபாய் 1000 அதாவது ஜூன் 15ஆம் தேதி உங்களுக்கு ரூபாய் 1000 உங்க அக்கௌண்ட்டில் வந்துருச்சா இல்ல வரலையாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தின் போது தாவேகா தலைவர் விஜய் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 4000, மகளிருக்கு மாநிலம் முழுவதும் கட்டணமில்லா பேருந்து சேவை உள்ளிட்ட பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டார். சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் முதலமைச்சர் விஜயின் முதல் கையெழுத்து மகளிருக்கு மாதந்தோறும் 2000 ரூபாயானது 2500 ரூபாய் வழங்குவதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 200 யூனிட் இலவச மின்சாரம் உள்ளிட்ட 3 திட்டங்களுக்கு கையெழுத்திட்டார். மேலும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற அவகாசம் வழங்குமாறும் முதலமைச்சர் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனால் மகளிர் உரிமை தொகை போன்ற திமுக அரசின் திட்டங்கள் தொடருமா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் மீண்டும் இந்த திட்டம் அனைத்தும் தொடரும் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். தொடர்ந்து இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய உரிய கால அவகாசம் தேவைப்படுவதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருந்ததால் மே மாதத்துக்கான உரிமை தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுவதில் தாமதம் நிலவுமா என்கிற அச்சம் நிலவியது. இந்த நிலையில்தான் மே மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழக்கம் போல் மே 15ஆம் தேதி வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் புதிய செய்திகள் உங்களுக்காக நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதே சமயம் ரூபாய் 2500 கண்டிப்பாக உங்க அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக வரும். அந்த செய்தியும் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்காக கண்டிப்பா நாங்கள் செய்திகள் போடுவோம். மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். இவ்வளோ நேரம் வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். ஜூன் 22ஆம் தேதி அன்று இந்த மகளிர் உரிமை தொகையில் ரூபாய் 2500 வழங்கப்படுமா இல்லை அடுத்த மாதம் வழங்கப்படுமா என்று முழு தகவல் நம்மளுடைய சேனல்ல அறிவிக்கப்படும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்கள் தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பட்டு கொள்ளட்டும். இவ்வளோ நேரம் முழுமையா வீடியோ பார்த்ததுக்கு மிக நன்றி. வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.